பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று. இப்போ எதுக்கு நீ பல்ல காட்டிகிட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், சும்மாதான். சும்மா பல்ல காட்டுறவங்கள லூசுன்னு சொல்லுவாங்க. நீ என்ன லூஸா? அப்படியும் இருக்கலாம். என்ன? சரி, ஏதோ பண்ணு. உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? எப்படி நம்ம 20 நாள் மாதிரி ஆஃபீஸில் இருக்க மாட்டோம். ஸோ இப்போயே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிரு. அப்போ தான் இங்கே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் மச்சான். எப்படி கல்யாணத்துக்கு நம்ம அங்கே போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான்னு தெரியும். அதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேனேஜர்ட்டையும் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இப்போ எந்த வேலையும் இல்லை. அப்படியும் ஏதாவதுன்னா எனக்கு அங்கே இருக்கும்போது கால் பண்ணாங்கன்னா நான் அங்கேருந்தே கைட் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. இது முடிச்சிட்டேன்னா அப்புறம் நானும் அங்கேருந்தே கைட் பண்ணிப்பேன். அப்புறம் மச்சான், எல்லாமே பேக் பண்ணிட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ, உள்ளே வாங்க. சார், என்னை வர சொல்லியிருந்தீங்களா? ஆ, ஆமாம் சார். நாங்கள் 20 நாள் இங்கே இருக்க மாட்டோம். உங்களுக்கு தெரியும்ல? ஆ, தெரியும் சார். நேற்று தான் சொன்னீங்களே. ஆ, அதான். நாங்கள் ஒரு 20 டேஸ் இங்கே இருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அங்கேருந்தே கைட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நான் என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அர்ஜுனும் அவனோட வேலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிக்க போகிறான். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு 20 டேஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். ஏதாவது டவுட்டுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஆ, ஓகே சார். அப்புறம் சார், சொல்லுங்கள் சார். எங்களுக்குமே உங்களை எல்லாத்தையும் கிரண் என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் இன்வைட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் ரொம்ப தூரம் இருக்கிறதால இன்வைட் பண்ண முடியல. பட் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. மேரேஜ் முடிஞ்சு செகண்ட் டே இங்கே கிராண்டாக நாங்கள் ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். சார், இதில் என்ன சார் இருக்குது? ரொம்ப தூரத்தில் மேரேஜ் நடக்கிறதால உங்களால் இன்வைட் பண்ண முடியல. எங்களால் அது புரியுது. எங்களாலையுமே வேலையெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது. ஸோ நீங்கள் தான் இங்கே கிராண்டாக ரிசப்ஷன் வைக்கிறீங்கள, ஸோ நாங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் சார். நோ ப்ராப்ளம். ம், அப்புறம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவதுன்னா எங்களுக்கு எந்த டைம்னாலும் கால் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். அப்புறம் அடிக்கடி சைட் பக்கம் போய் பாருங்கள். ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஆ, ஓகே சார். மச்சான், தயவு செஞ்சு பல்ல காட்டுறதை நிறுத்து. சத்தியமாக சகிக்கலை. பரவாயில்ல பா, முடியலை. இனி ஏதோ பண்ணு. எனக்கு வேலை இருக்குது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஒழுங்காக இடத்த காலி பண்ணு. அப்படி இல்லைன்னா பல்ல கட்டாமல் இரு. நமக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். வேற ஏதாவது மறந்துட்டோமா? நமக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் பேக் பண்ணிட்டோம். ஆ, இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குல்ல, ஆனால் அது வாங்கணுமே. நம்மளால இப்போ வெளில போக முடியாது. ஓகே, அர்ஜுன் வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட லிஸ்ட் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லணும். மறந்துடக்கூடாது. இது என்ன இங்கே நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்கா நிலா? அத்தை, ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, ரொம்ப நேரமாக படுத்தே இருக்கனா, அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் வீட்டுக்குள்ளே சும்மா நடக்கலான்னு நடந்துட்டுருக்கேன். சரி சரி, ஆனால் பார்த்து நட. ஒவ்வொரு அடிக்கும் பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? வயிற்றில் குழந்தை இருக்கிறங்கிற ஞாபகத்தில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வை. ம், சரிங்க அத்தை. அப்புறம் காவ்யா ஷாப்பிங் போயிட்டு அப்படியே பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அவள் வந்து அம்மா எங்கன்னு கேட்டானா நான் கோவிலுக்கு போயிருக்கான்னு சொல்லிவிடு. அப்புறம்
வீட்டில் யாரும் இல்லைன்னு பயந்துராத. மாமா வீட்டில் தான் இருக்காரு, சரியா? ஆ சரிங்க அத்தை, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் வீட்டில் பத்திரமா இருந்துக்கிறேன். அண்ணி வந்தாங்கன்னா நான் சொல்லிடுறேன். நிலா, நான் திரும்பவும் சொல்கிறேன், பார்த்து பத்திரமா இரு. நானும் இல்லை, காவியாவும் இல்லை, மாமா மட்டும் இருக்காரு. அவரும் அங்கே பின்னாடி கார்டனில் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அதனால் பார்த்து பொறுமையாக நட. அப்படி இல்லையா ரூமில் போய் ரெஸ்ட் எடு. நாங்கள் வந்ததும் வேணால் நீ கொஞ்சம் நேரம் நடந்துக்கோ, புரியுதா? நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வாங்கியாச்சு. இந்த டிரைவர் அங்கிள் எங்கே போனார்? டைம் வேறு ஆகுது. பாப்பா வேறு ஸ்கூலில் போய் பிக் பண்ணணும். இவர் எங்கே போனார் இந்த டைமில்? ஹாய் மேடம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன? நான் எப்படி இருந்தால் உனக்கு என்னடா? இப்போ எதுக்கு நீ என்கிட்ட தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்க? அட என்ன மேடம், எனக்கு தெரிஞ்சவங்க நீங்கள். உங்களை பார்க்காத மாதிரி போக முடியுமா? உங்களை சடனாக பார்த்தேன், அதான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு. அப்புறம் மேடம், லைஃப்லாம் எப்படி போகுது? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்னோட லைஃப் எப்படி போனால் உனக்கு என்ன? என் ஃபேமிலி எப்படி இருந்தால் உனக்கு என்ன? தேவையில்லாததெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. ஒழுங்காக இடத்த காலி பண்ணு. உன்கிட்ட பேசுறதுக்கெலாம் எனக்கு விருப்பமே இல்லை. நீங்கள் மாறவே இல்லை மேடம். இங்கே பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. அது எப்படி? நான் போகிற இடத்துக்குலாம் நீ வர? இது எதர்ச்சியாக நடக்குதா இல்லை நீ என்னை ஃபாலோ பண்ணுறியா? ஐயோ மேடம், நான் எதுக்கு உங்களை ஃபாலோ பண்ண போகிறேன்? கிடையவே கிடையாது. இது எதர்ச்சியாக நடக்குது மேடம். நான் ஃபாலோ பண்ணலை. நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நீ சொன்னதெல்லாம் நான் நம்பினேன். ஆனால் இப்போ நான் நீ சொல்கிறத எதுவுமே நம்ப மாட்டேன். எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ண வைக்கிறது அந்த கடவுள் தான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் எனக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். புரியலையா? அதான் மேடம், அந்த பொண்ணு யாருன்னு நீங்கள் தானே சொல்ல போறீங்க எனக்கு. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? நான் தான் பல தடவை சொல்லிட்டேன்ல, எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, அப்படின்னு ஒரு பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. பா, சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு மேடம். அப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு 50% தெரியும், அப்படிதானே? என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அடிக்கடி என்னை பார்க்குறப்பெல்லாம் இதே கேள்வி கேட்குறல்ல, அதனால தான் எனக்கு கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியாத விஷயத்த சொன்னால் எனக்கு இப்படி தான் கோவம் வரும். அதனால தான் கோவப்பட்டனே தவிர மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணுலாம் எனக்கு தெரியாது. நான் நம்ப மாட்டேன் மேடம். அது எப்படி மேடம் உங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாமல் இருக்கும்? உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நீங்கள் யார், எப்படியாப்பட்ட ஆளுன்னு? டேய், ஒரு தடவை உனக்கு சொன்னால் புரியாது. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு யாரும் தெரியாது, அந்த பொண்ணு யாரும் இல்லை, அப்படிப்பட்ட கேரக்டர் யாருமே இல்லை. தேவையில்லாமல் நீ உளறிட்டு இருக்காத. இன்னொரு தடவை நீ இதே மாதிரிலாம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் போலீஸ்க்கு தான் போவேன். அங்கிள், இங்கே இருக்க, இங்கே வாங்க. என்னையே ஏமாத்துறியா நீ? பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை ஏமாத்துறேன்னு. என்னை பற்றி சரியாக உனக்கு தெரியல. நீ நினச்சிட்டு இருக்கியா அந்த பொண்ணு யாருன்னு உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கன்னு? அவள் யாருன்னு நான் கண்டே பிடிச்சிட்டேன். இருந்தாலும் உன்கிட்ட நான் ஏன் கேட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா நான் அவளை ஏதாவது பண்ணும்போது உனக்கு ஏன் மேலே டவுட் வந்து நீ என்ன போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துட்டீன்னா, அதனால தான் அந்த பொண்ணு யாருன்னு தெரியாத மாரி உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அப்பவும் உன்னை வச்சு தான் ஆட்டத்தை முடித்தேன், இப்போவும் உன்னை வச்சு தான் ஆட்டத்தை முடிக்க போகிறேன். நீ என்னை என்ன நினச்சிட்டு இருக்க? சின்ன பையன், இவன் எப்படி கண்டுபிடிப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் இப்போவே அவளை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனாலும் உன்கிட்ட நான் கேட்டதெல்லாம் இந்த ஒரே காரணம்தான். நான் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட இவ்வளோ நாளாக நான் கேட்டுட்ருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம்
என்னோட வேலையை நான் எப்போவோ ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்னதை மட்டும் அந்த டாக்டர் கேட்டிருந்தானா இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ சந்தோஷமா கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த டாக்டர் மட்டும் சொதப்பலனா இந்நேரம் என் வேலை ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஆனாலும் விட மாட்டேன். என்னைக்காவது எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். அப்போ மொத்தமாக அழிச்சிடுவேன். இப்போ எதுக்கு நீங்க என்ன கிளாஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? இன்னும் ஸ்கூல் முடிய எவ்வளவு நேரம் இருக்கு? கிரண் சித்தப்பாவுக்கு மேரேஜ் ஆக போகுதுல்ல, அப்ப நம்ம ஊருக்கு போக வேண்டாமா? நைட்டு கிளம்பணும்ல, சீக்கிரமா போனா தானே கிளம்ப முடியும். ஏன் நீ ஊருக்கு வரலையா? இங்கே இருக்க போறியா? ஓ, கிரண் சித்தப்பாவுக்கு மேரேஜா? நானும் இங்க இருக்க மாட்டேப்பா, நானும் வருவேன். அப்புறம் என்ன, அதனால தான் உன்னை கூப்பிட வந்தேன். கிளம்பலாமா? அண்ணா, அதுக்கு ஏன் என்னை இவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு வந்தீங்க? இன்னும் இருக்குல்ல, இன்னும் டைம் இருக்குல்ல ஸ்கூல் முடிய. எவ்வளவு நேரம்டி? இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு. இப்போ நீ என்ன 1 மணி நேரத்துல கலெக்டர் ஆக போற? அங்க கிளாஸ்ல உட்காந்து தூங்க தான் போற. நான் ஒண்ணு தூங்க மாட்டேன். ஆமா ஆமா, இவ தான் தூங்க மாட்டா. ஒழுங்கா வா, இல்லனா உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். இப்போ என்ன, இப்போ எதுக்கு பாக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பாக்குறேன். நீ ஒன்னுத்தையும் பார்க்க வேணாம், ஒழுங்கா வண்டியில ஏறு, டைம் ஆகுது எனக்கு. உன் தங்கச்சி இருக்காளே, உன் தங்கச்சி சத்தியமா முடியல மச்சான். காலையில தான் அவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுத்தா. அது காலையிலே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அதை கொடுத்துட்டு தான் ஆஃபீஸ்க்கே வந்தேன். இப்போ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா திரும்பவும் ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்காடா. அதை இப்போ போய் உடனே வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கா. இப்போ நான் அதை தான் வாங்கிட்டு இருக்கேன். என்னால் முடியலடா மச்சான். கல்யாணம் பண்ண பசங்களோட நிலைமை இப்படி தான். இதெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அடிச்சு வாய்முடு, ஓவரா தத்துவம் பேசாத. உனக்கே இப்போ கல்யாணம் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாளில். அப்போ உனக்கு என்னோட நிலமை தான் மச்சான். எனக்கெல்லாம் இது பழக்கப்பட்ட விஷயம் மச்சான். அதனால எனக்கெல்லாம் பெருசாக எதுவுமே இருக்காது. ஏன்னா அம்மாவும் இப்படி தான் அடிக்கடி ஏதாவது ஒரு லிஸ்ட் எழுதி வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் நிறைய டைம் ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வருவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை மச்சான். எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு பிரச்சனை. ஏன்னா இப்போ நீ உன் பொண்டாட்டிக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்க. அதுக்கப்புறம் உன் புள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கியா, 2 பேத்துக்கும் சேர்ந்து நீ வேலை பார்க்கணும். ஸோ உனக்கு தான் மச்சான் பெரிய கஷ்டம். எனக்கெல்லாம் இல்லை மச்சான், நான் ஹாப்பி தான். உன்ன மாதிரி எத்தனை பேரை வாயில் வடை சுடுறத பார்த்துருக்க. பார்க்குறேன்டி, பார்க்குறேன். என் கூட தானே இருக்க போற. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட நிலைமை என்னன்னு பார்க்குறேன். சரி, என்ன ஒரே சவுண்டாக இருக்கு? நீ எங்கே இருக்க? அதுவா, நான் காரில் வந்துட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல, மாமா திடீர்னு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னார். நான் இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன். ஓ அப்படியா, சரி சரி, நீ பார்த்து போ. நானும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். நான் வீட்டில் வந்து பார்க்குறேன். இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. வளர வளர உன் சேட்டத்தனமும் வளர்ந்துட்டே இருக்கு. இங்கேயே வெயிட் பண்ண. நான் கிச்சனுக்கு போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வர இங்கேயே நிக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. புரியுதா? ஓகே ஓகே. என்ன சஸ்திகா, அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டீங்க? இன்னும் ஸ்கூல் முடிய ரொம்ப நேரம் இருக்கே. ஆமா ஆமா, ஸ்கூல் முடிய ரொம்ப நேரம் இருக்கு. உங்களுக்கு தான் மேரேஜ் ஆமே, நம்ம ஊருக்கு போறோமா, அதனால மம்மி சீக்கிரமா கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஓ, அப்ப என்னால நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமா, வந்துட்டோம். ஓகே, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டீங்க, இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. போய் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணலாம்ல. அது கார்ல இருந்து வரும்போது எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சா, நான் வீட்டுக்கு வந்ததும் அம்மா கிட்ட தண்ணி கேட்டேன்.
அதான் அவங்க கிச்சன்ல போய் எனக்கு தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அவங்க எடுத்துட்டு வர வரையும் என்னை எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, உங்க தாத்தா எங்க இருக்காரு? நானே இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கே தாகமா இருக்குன்னு நானே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க மம்மி தண்ணி எடுக்க போனாங்க, இன்னும் வரல. நீங்க என்ன வந்ததுல இருந்து சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. எனக்குலாம் தெரியாத அவர் எங்க இருக்காருன்னு. சரிம்மா சரிம்மா, ரொம்ப கோவப்படாத. நீங்க சின்ன பிள்ளை தான், நான் தான் தெரியாம உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டேன். நானே போய் தேடி பார்த்துக்கிறேன். சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. இந்த மம்மி தண்ணி எடுக்க போனாங்க, ஆனா இன்னும் வரல. நான் எவ்வளவு நேரமா இப்படியே வெயிட் பண்றது? எனக்கு கால் வேற வலிக்குது. ஏய், அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஏன் அண்ணி, ஏன் இப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணல? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல நீ ரூம்ல தண்ணி இல்ல, அதான் தண்ணி எடுக்கலான்னு வந்தேன். தண்ணி இல்லனா யாராவது வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? உன்னை யார் இங்க வர சொன்னது? என்ன இவங்க, அவ தண்ணி இல்லைன்னு தண்ணி தானே எடுக்க வந்திருக்கா, அதுக்கே திட்டிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படி திட்டிட்டு இருக்காங்க பாரு. அவ பயந்து நிக்கிறா, அத கூட கவனிக்காம எப்படி முறைச்சிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அர்ஜுன் மேலதான் கோவம் இருக்கு. அதுக்குன்னு அவ பிரெக்னண்டா இருக்கா, இப்ப கூடமா அந்த கோவத்தை காட்டுறது? என்னதான் இவங்க, ச்சே, இவங்கெல்லாம் எப்பயுமே திருந்தவே மாட்டாங்க. எனக்கு என்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. இவங்க பண்ணக்கூடிய ஆளு தான், எவ்வளவோ வேலை பார்த்துருக்காங்க. இது இது கூடமா பண்ணாம இருந்திருப்பாங்க? கண்டிப்பா இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. என்ன உன்னதானே கேக்குறேன்? வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? உன்னை யார் இங்க வர சொன்னது? இல்ல நீ ரொம்ப தாகமா இருந்துச்சா, தண்ணி வேற இல்ல, வீட்லயும் யாரும் இல்ல, அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. அர்ஜுனும் கடைக்கு போயிருக்காரு, அதான் நானே வந்து எடுத்துக்கலான்னு வந்தேன். நீ வந்ததெல்லாம் தப்பு இல்லை. ப்ரெக்னெண்ட்டா இருக்க, உன்னால ஒழுங்கா கீழே பார்த்து கூட நடக்க முடியாதா? உன் பக்கத்துல என்ன இருக்குன்னு பாத்தியா? பார்க்காம நீ பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்க. என்ன நீ, ஏன் பக்கத்துல என்ன இருக்கு? அண்ணி, நான் கீழே எண்ணெய் கொட்டி இருக்கிறத கவனிக்கல, நான் கவனிக்காம வந்துட்டேன். அதை தான் நானும் சொல்றேன். ப்ரெக்னெண்டா இருக்க, உன்னால கீழே ஒழுங்கா பார்த்து கூட நடக்க முடியாதா? கீழே என்ன இருக்குன்னு கூட தெரியாம நீ பாட்டுக்கு வந்துட்டு இருக்க. நான் இப்ப வரலனா அதுல காலை வச்சு என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியும்ல? இவ்வளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? அண்ணி, இல்லை நீ, நான் கவனிக்கல, நான் ஏதோ இதில் வந்துட்டேன். சாரி அண்ணி, இனிமே நான் நடக்கும்போது பார்த்து நடக்கிறேன். சாரி அண்ணி. சாரிலாம் ஒன்றும் வேணாம், ஒழுங்காக நடக்கும்போது பார்த்து நட. உனக்கு ஏதாவது வேணும்னா வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம்ல, அவங்கள்ட்ட கேளு, அவங்க பண்ணுவாங்க. தேவையில்லாமல் நீ இது பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? ஆ புரியுது அண்ணி. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன், கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன். நான் இனிமே கவனமாக இருக்கேன். சரி சரி, தண்ணி தான் எடுத்துட்டல்ல, அப்புறம் என்ன? நீ இந்த பக்கம் வராத, அப்படி அப்படி வா, அப்படி சுற்றி அப்படி போ. ஆ ஓகே அண்ணி. அண்ணி சாரி, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். நடக்கும்போது பார்த்து போகிறேன். ச்சே, ஒரு செகண்ட்ல உங்களை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். ரொம்ப இல்லை, ரொம்ப கேவலமாவே நினைச்சிட்டேன். நம்ம யோசிச்சிருக்கணும், அவங்களும் ஒரு குழந்தையோட அம்மா, எப்படி நினைச்சிருப்பாங்கன்னு. கிரண், ரொம்ப தப்பா யோசிச்சுட்டடா. என்னதான் உங்களுக்கு அர்ஜுன் மேல கோவம் இருந்தாலும் எப்படி ஒரு குழந்தைய அழிக்கணும்னு நினைப்பாங்க?
தப்பு பண்ணிட்டு கிரண், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அண்ணா நீங்க நீங்க எப்போ வந்தீங்க? நான் இப்போதாம்மா வந்தேன். ஆனா அர்ஜுன் வீட்டில் இல்லையே, அவர் வெளியில போயிருக்காரு. ஆ, எனக்கு தெரியும். அவன் எனக்கு கால் பண்ணான் தான், வெளியில் இருக்கேன்னு சொன்னான். நான் மாமா பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரிண்ணா. மாமா பின்னாடி கார்டனில் தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாரு, நீங்கள் அங்கே போய் பாருங்க. ஆ சரிம்மா, நீ பார்த்து போ. கீழே நடக்கும்போது பார்த்து நட. கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னன்னு தெரியல. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு நடக்கும்போது பார்த்து நடக்கிறதுல கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லை. இப்போ நம்ம வந்ததால சரி, நம்ம வராமல் அதில் காலை வச்சு கீழே விழுந்தா என்ன ஆயிருக்கும் பா, யோசிச்சு பார்த்தாலே. சரி, இவ வேற தண்ணி கேட்டால, வந்து ரொம்ப நேரம் ஆகுது, எடுத்துட்டு போகலன்னா இவ வேற கத்துவா. தண்ணி எடுத்துட்டு போவோம். என்ன? ஒன்றும் இல்லை, மாமா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, அதான் அவரை பார்க்கலான்னு வந்தேன். அப்பா ஏதோ தோட்டத்தில் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அவர் அங்கே தான் இருப்பார். நீ வேணா அங்கே போய் பாரு. ஆமாம், இப்போ என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா என்ன கேட்குற? உங்களுக்கு தான் அர்ஜுன் மேலே கோவம் இருக்கே, அப்படி இருக்கும்போது நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அக்கறையாகவும் பேசியிருக்கீங்க. அதான் இந்த திடீர் மாற்றம் என்னான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அவன் மேலே இருக்கிற கோபம் அப்படியே தான் இருக்குது, மாறலாம் இல்லை. ஆனால் அதுக்குன்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுக்கு அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு குழந்தைய பெற்றவு தானே. ஸோ எனக்கும் அந்த அக்கறை இருக்குது. அதனால் என்னோட கோபம் அர்ஜுன் மேலே தான் தவிர அந்த குழந்தை மேலெலாம் கிடையாது. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கீங்க. நான் கூட ஒரு செகண்ட் உங்களை ரொம்ப தப்பாகவே நினச்சிட்டேன். தப்பாக நினச்சியா? இப்போ நடந்ததை வச்சு பார்த்தா என்ன தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் இன்னைக்கு நடந்ததை வச்சு சொல்லலை. இவங்க ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை நினச்சி சொன்னேன். என்ன ஹாஸ்பிட்டலா? நீ என்ன சொல்கிற, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க செக் பண்ண போயிருந்தப்போ யாரோ தெரியாதவங்க கால் பண்ணி நிலாவுக்கு அபார்ஷன் பண்ண சொல்லி மிரட்டியிருக்காங்க. எவ்வளோ வேணால் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டாக்டர் அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பண்ண நல்ல விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க. அதான், ஒருவேளை நீங்கள் தான் அந்த ஃபோன் கால் பண்ணியிருப்பீங்களோன்னு ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் இப்போ நடந்ததை வச்சு பார்த்தா நீங்கள் அதை பண்ணலன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். தப்பு இல்லை, என்ன தப்பாக நினச்சதில்ல தப்பே இல்லை. ஏன்னா என்னை பற்றி தான் உனக்கு எல்லாமே தெரியும்ல. அப்படி பார்த்தா நீ நினச்சது ஒன்றும் தப்பு இல்லை. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. என் கோவத்தை நான் எப்படி வேணால் காட்டுவேன், அதுக்குன்னு இவ்வளோ சீப்பாக கருவில் இருக்க குழந்தைய நான் கலைக்கணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டேன். சொன்ன மாதிரி தான், நானும் ஒரு குழந்தைய பெற்றவ, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அதனால் கருவில் இருக்கிற குழந்தைய அழிக்கிற அளவுக்கு அவ்வளோ கெட்டவளாம் கிடையாது, சரியா? என்னோட கோவத்தை நான் எப்படி காட்டணுமோ நான் அப்படி காட்டிக்கிறேன். இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதான் சொல்கிறேன்ல, தெரியாமல் தப்பாக நினச்சிட்டேன். தெரியாமன்னு சொல்ல முடியாது, நீங்கள் சொன்ன மாதிரி தான். நீங்கள் பண்ணதெல்லாம் நினச்சி ஒருவேளை நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்களோன்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்போ நடந்ததை வச்சு பார்க்கும்போது தெரியுது நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு. அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். நான் நினச்சது வேணா தப்பு தான், அதுக்கு வேணா நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் சத்தியமாக
தப்பே இல்லை. ரொம்ப பெரிய தப்பு. தப்புன்னு கூட சொல்ல முடியாது. பாவம். ரொம்ப மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. அது எனக்கு தெரியும். நீ ஒன்றும் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ. தேவையில்லாமல் என் லைனில் கிராஸ் பண்ணாத. நீங்க தான் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கீங்க. நடந்ததெல்லாம் நீங்க தப்பான கண் பார்வையில் பார்த்துட்டு அதை நம்பிக்கிட்டு நீங்க தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நடந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு எதுவும் தெரிய வேணாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட நான் ஏன் இதெல்லாம் சொல்லணும்? உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு இப்போ மைண்ட் செட் இல்லை. தயவு செஞ்சு கிளம்புறியா? நீ அப்பாவை தானே பார்க்க வர. அவர் பின்னாடி தோட்டத்தில் தான் இருப்பார். நீ போய் அங்கே பாரு. எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கிளம்பு. சின்ன வயசுலேருந்து உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி குணம் இருந்ததே இல்லை. நீங்கள் எவ்வளோ பாசமாக இருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தால் உங்களோட குணமே மாறிடுச்சு. எனக்கு உங்களை பழி வாங்கணும், உங்களை கஷ்டப்படுத்தணும்லாம் எதுவும் இல்லை. எனக்கு நீங்கள் பழைய மாதிரி திருந்தி வாழணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மனசை நான் மாற்றுவேன். நீங்கள் பழைய மாதிரி எங்கள் மேலே உண்மையான பாசத்தோடு இருப்பீங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்கள் இப்படி இல்லவே இல்லை. ஆனால் நீங்களா ஒரு திரையை போட்டு கற்பனை பண்ணி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்களுக்கு தப்புன்னு தோன்றப்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லாம் உண்மையும் தெரிஞ்சால் இன்னும் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. கூடி சீக்கிரம் இதெல்லாம் நடக்கும்.